தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இதுவரை நம்முடைய ஜவாஹியர் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனிமேலும் இந்த வலையொலி இந்த மண்ணுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினால், இந்த வலையொலி மேன்மேலும் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டால் தான் பண்ணுறீங்க, இல்லைனா மறந்துடுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். எதுக்குடா 2 வாட்டி வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. அது என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் திமுகவை எதிர்த்து களம் காண்கிறது. எனவே நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி, என்ன விஷயம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று எங்கே எரியுதோ இல்லையோ, இந்த திராவிடர்களுடைய வயிற்றுல நல்லா தக 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 தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. கத்துறாங்க, கதறாங்க, புலம்புறாங்க, அழுகுறாங்க. நான் தமாசுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே அழுகுறாங்க. நான் பெரியாரோடு பயணித்தவன், பெரியாருக்காக நான் கடுமையாக உழைத்தவன், அந்த பெரியாரை போய் இப்படி பேசிவிட்டாங்களே, பெரியாரோடு நான் பழகி கடுமையாக உழைத்திருக்கின்றேன். என் மனசே உடஞ்சி போச்சுங்க. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. ஆனால் நான் போராட்டம் பண்ணுறேன், வீட்டுக்கு முட்டுகிறேன், கார் கண்ணாடியை உடைக்கிறேன்ட்டு ஒரு ஆட்டம் ஆடினீங்களே, ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் நீங்கள் ஆடும்போதே நல்லா தெரியும். சவடால் விட்டீங்கல்ல, நான் பாடுறா உன்னை 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 என்ன பண்ணுறேன் பாடுறான்னு சவடால் விட்டீங்கல்ல, அப்போவே தெரியும் நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்கன்ட்டு. எதுவுமே செய்ய முடியாமல் போய் கடைசியில் ஒரு இயலாமையின் வெளிப்பாடா, நான் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலையே, இந்த கவர்மெண்ட் வேறு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தொலைய மாட்டேங்குது, இந்த திராவிட மாடல் அரசு இப்படி கை கட்டி வாய் மூடி இருக்குது அப்படின்ட்டு இந்த அழுகிற இடத்துக்கு தான் நீங்கள் வந்து நிற்பீங்கன்ட்டு முன்னாடியே தெரியும். அதனால் தொடர்ந்து அழுவுங்க, சத்தம் போட்டு அழுவுங்க, மனசு விட்டு அழுதுருங்க. அப்போ தான் அந்த வலி அடங்குங்க. மிரட்டி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இந்த கல் நெஞ்சக்கார சீமான் இந்த வெங்காயத்தை இன்னைக்கு உரிச்சு நான் பஜ்ஜி போடாமல் விடமாட்டாங்கிற முடிவோடு தான் அவர் இருக்கிறார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பல நாட்களாக ஒதுங்கி இருந்த சில தமிழ் தேசியவாதிகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த போக்குக்கு தங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதைத்தானங்க நாங்கள் அன்றைக்கே சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று தமிழ் தேசியத்துக்கு ஒரு நல்லது நடந்தால் சரி. ஆனால் இந்த திராவிடர்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவேரா குறித்து பேசியதற்கு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓய மாட்ட என்ன பண்ணுவ? ஓய மாட்டோம், சரிடா, ஓய மாட்ட, சரி என்ன பண்ணுவ? இதே மாதிரி நாங்கள் கத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருப்போம் அப்படிங்கிறாங்க. உண்மையா இதே மாதிரி ஓய மாட்ட பார்க்குறேன், இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், ஏன் 30 வருஷம் கழிச்சு கூட பார்க்குறேன். நீ இதே மாதிரி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர உன்னோட சபதத்திலேருந்து நீ பின்வாங்கக்கூடாது. ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்பாருன்னு இவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்குது? ஏங்கயா உங்கள் ஈவேரா சொல்லி கொடுத்த பகுத்தறிவு என்ன? மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படிங்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா பற்றி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்பாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பீங்க பாருங்க. அதை விட ஒரு மூட நம்பிக்கை வேறு ஏதாவது இருக்குதா சொல்லுங்க பாருங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இந்த திராவிட கோமாளி குரூப்பு அந்த மாணவிக்கு நீதி வேணுன்றதுக்காக வேண்டி ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களான்னா ஒரு இலவும் பண்ணல. கேட்டால் என்னங்கிறாங்க, அது கைது பண்ணிட்டாங்க, குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க, சட்டம் இதுக்கு மேலே தன் கடமையை செஞ்சிடும், அரசு அதுக்கு நடவடிக்கை எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. இதே தான் இப்போ நான் சீமான் அவர்கள் ஈவேரா குறித்து பேசிட்டாருன்னா, நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டு போக வேண்டியதானே, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு. எதுக்கு எங்கள் போராட்டம் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு வீட்டை முற்றுகையிடுறது, அப்புறம் காரில் கல்லை விட்டு அடிக்கிறது, எதுக்கு இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா, அதான் ஈவேரா ஊட்டிய பகுத்தறிவு. இதில் மிரட்டல் வேற. சீமான் தெருவில் நடமாட முடியாது, நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்கள் பவர் என்னன்னு தெரியுமான்ட்டு மிரட்டல் வேற. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த திராவிட கும்பலையும் சென்னைக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை, மாவட்டத்துக்கு ஒரு ஷேர் ஆட்டோ போதும். இந்த மொத்த கரகாட்ட கோஷ்டியும் பிடிச்சிட்டு வந்து சென்னையில் கொட்டி விட்டுறலாம். இவ்வளோ தான் இவனுங்க. இந்த லட்சணத்தில் மிரட்டல் வேற இவனுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆபாசமாக பேசுறது, ஒருமையில் பேசுறது, அவன் இவன் பேசுறது. இப்போ கூட சமீபத்தில் இந்த அண்டா ஒன்று இருக்குது இல்லை, ஆண்டா பரம்பரை மாதிரி இது ஒரு அண்டா பரம்பரை. சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. நீங்க கேட்கலாம், பரம்பரைங்கிறது தொண்டு தொட்டு வர்றது தானே பரம்பரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அண்டா பரம்பரை இந்த ஆளுகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஒருவேளை அடுத்த தலைமுறை ஏதாவது திருந்தி, ஐய இது என்னடா கேடுகட்ட அண்டாவாக இருக்குது, இப்படிப்பட்ட அண்டாவாக இருக்கிறது ஒரு பேர் அவமானம் அப்படின்ட்டு உணர்ந்து திருந்தி வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த அண்டா பரம்பரை இந்த ஆளோடவே ஆரம்பித்து இந்த ஆளோடவே முடிஞ்சு போயிடும். இந்த அண்டா என்ன பண்ணியிருக்குது,
புத்தக கண்காட்சியில் போயிட்டு மேடையில் ஏறிக்கிட்டு கண்ணா பின்னான்னு வாய்ஸ் அவடால் விட்டுருக்குது, கத்தி இருக்குது, சீமானை வந்து அவன் இவன் பேசியிருக்குது. சரி, இந்த அண்டாவுக்கு வந்து நம்ம தனியாக வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த திராவிட குரூப்பு அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறது, அதே மாதிரி ஆபாசமாக பேசுறது, கெட்ட வார்த்தைகளை திட்டுறது, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியினுடைய தலைவரை இப்படி வந்து மட்டுமரியாதை எல்லாம் பண்ணுறது வந்து என்ன காரணம் தெரியுமா? அதுக்கெல்லாம் வேற காரணம் ஒன்றும் இல்லை. முதல் காரணம், அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு சமுதாயத்திற்கான தலைவரும் அல்ல அப்படிங்கிறது இது மூலமாக நிரூபணமாக வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, அவன் வாங்கிறது, கொலை மிரட்டல் விடுறது, கையை உடைப்பான் காலை உடைப்பாங்கிறது, இதையெல்லாம் இந்த கோமாளி கோஷ்டிக்கு தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, இதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களையோ தோழர் திருமா அவர்களையோ அல்லது மற்ற சமூகங்கள் சார்ந்த ஏதாவது கட்சி தலைவரையோ பேசிட்டும் பார்க்கலாம். அவ்வளவு துணிச்சல் இதுங்களுக்கு கிடையாது, இந்த தொடர்நடிகைகளுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் மொத்தமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்கன்னு. அது காரணம், எந்த ஒரு சமுதாயத்தின் பின்னாடியும் அவர் இல்லை, எந்த ஒரு சமுதாயத்திற்கான தலைவராகவும் அவர் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக அவர் இருக்கிறார் இல்லையா? இதுலேருந்தே நிரூபணம் ஆயிடுச்சு இல்லை? இதுக்கு மேலே இது ஒரு சாதி கட்சி, இது அந்த கட்சி, இது இந்த சாதி கட்சி அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களை இந்த பேச்சு பேசினதுக்கு அவர் ஏதாவது ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவராக இருந்தால் அந்த சமூகம் இந்நேரம் சும்மா இருந்திருக்காது இல்லையா? அப்போ இதுலேருந்தே இது தெரியுது. முதல் விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோமாளி கோஷ்டி இருக்குதுல்ல, இந்த அண்டா, இந்த திராவிட இந்த இயக்கங்கள் இருக்கிற இந்த கோமாளிங்க, இவர்களெல்லாம் இவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது நாம் அண்ணன் சீமானாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், நம்மளை வந்து யார் போய் சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க? நம்மள ஒரு கோமாளியா, ஒரு வெத்து வேட்டா, ஒரு காமெடி பீஸுங்களா தானே பார்க்குறாங்க, அதனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தைரியம் இவங்களுக்கு. அப்படிங்கிற அதை வந்து இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே அதுதான். அண்ணன் சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ இதுங்களை கண்டுக்கிறது இல்லை. அடைச்சிக்கிட்டா இது ஒரு காமெடி பீஸு அப்படின்ட்டு கடந்து போகிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரியா? சரி, இப்போ இந்த அண்டாவுக்கு வருவோம். இந்த புத்தக கண்காட்சி மேடையில் ஏறிக்கிட்டு இந்த அண்டா வந்து கண்ணா பின்னான்ட்டு அண்ணன் சீமான் அவர்களை அவன் வந்துட்டு மரியாதை எல்லாம் பேசி வச்சிருக்குது. நம்ம வந்து இவரை மரியாதை எல்லாம் பேச வேண்டாம், நம்ம மரியாதையாகவே பேசுவோம். அதுவும் இவர் திமுக அண்டாவாக இருக்கிறதுனால மிகவும் மரியாதையாக செந்தில்வேல் சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? செந்தில்வேல் சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஈவேரா சிலை மேல் கையை வச்சுப்பாரு, சிலை மேலே கையை வச்சா சிலையை உடைச்சா நீ வந்து சாப்பிட்ற கையில் தான் கழுவணும், கழுவுற கையில் தான் சாப்பிடணும் அப்படிங்குது. நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்குதுன்னா, ஈவேரா சிலையை உடைச்சது யார்? திமுக காரங்க. பேத்திகா யார்? கொளத்தூர் மணி அவர்களுடைய அந்த அவருடைய இயக்கத்தின் கிட்ட ஏற்பட்ட முரண்னால ஈவேரா சிலையை உடைச்சது திமுக காரங்க. இப்போ நீங்களும் திமுகவில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன இப்போ திங்கிற கையில் தான் கழுவுறீங்களா, கழுவுற கையில் தான் திங்கிறீங்களா, இல்லை மொத்த திமுக காரனும் திங்கிற கையில் தான் கழுவுறாங்களா, கழுவுற கையில் தான் திங்கிறாங்களா? என்ன பேச்சு இது? அப்புறம் செந்தில் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா பதிலுக்கு நம்ம அந்த நாயை பார்த்து குறைக்க முடியாது, கல் எடுத்து அடித்து அந்த நாயை காலை உடச்சி விட்டுறணும், அந்த நாய் ஒத்த காலோட சுற்றணும் அப்படிங்கிறாரு செந்தில் சார். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியின் தலைவர். அவருக்குன்ட்டு அரசியலில் ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனுக்காச்சும் மரியாதை கொடுத்துருக்கணும், அல்லது அவருடைய வயசுன்னு ஒன்று இருக்குது, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும். அது எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு கேவலமாக அநாகரிகமாக தெரியுது. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியுது. யாருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் ஒரு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அங்கேருந்து வந்தது தான் இந்த அநாகரிக குப்பத்தனமான பேச்சுங்கிறது நல்லா தெரியுது செந்தில் சார். ஆனால் நான் உங்களை மரியாதையாகவே பேசுகிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காததுனால அவர் இதெல்லாம் கண்டுக்காமல் கடந்து போகிறாரு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களே நேசிக்கக்கூடிய, அவரை மிகவும் பிடித்த அவருடைய தம்பிகளில் ஒருத்தர் யாராவது உங்களை பார்த்து, ஏண்டா பைத்தியக்கார நாயே, அறவேக்காட்டு முண்டமே, உனக்கெல்லாம் இந்த பேச்சு தேவையாடா, நீயே ஒரு கூலிக்கு மாரடிக்கிற சொம்பு கூட இல்லை அண்டா அப்படின்ட்டு சொல்லிட்ட. அப்புறம் இந்த சொம்புக்கு இந்த அண்டாவுக்கு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நாளைக்கே உனக்கு போடுற ஓசி சோத்தை நிறுத்திட்டாங்கன்னா, உனக்கு கொடுக்குற அந்த கூலியை நிறுத்திட்டாங்கன்னா நீ குலைக்கிறத நிறுத்திடுவேன். இவ்வளோதான் நீ. அதனால் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருடா நாயை, இப்படி வெறி பிடிச்ச சொரிநாய் மாதிரி வல்லுன்னு குலைக்காதடா, இரிட்டேட்டிங்காக இருக்குதுடா அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு உங்கள் மரியாதை எங்கே போகும் செந்தில் சார்? சரியா? நான் பேச மாட்டேன். ஆனால் யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? அதனால் இந்த வெட்டி வாய்ஸாவிடாலே நான் கிழிச்சிருவேன், நான் புட்டிங்கிடுவேன், ஊருக்குள்ளே நடமாட முடியாது, தெருவில் இருக்க முடியாது என்ற மாதிரி தொடநடுங்கி பேச்சை, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கையாளாகத்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு சோத்துக்கு சொம்படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் செந்தில் சார். அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி இல்லையா, இப்படி அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க அந்த வீடியோவில் மாற்றி அவர் ஒருத்தர்
பெரியார் மட்டும் அப்படின்ட்டு ஒருத்தர் அழுவுறதும், நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குத்தான் லாய்க்கு. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.